இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபேக்கல்ட்டி லாகின்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம இன்டர்னல் மார்க் போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு நம்ம லாகின் பண்ணிக்கணும். நான் என்கிட்ட இருக்க ஒரு டம்மி ஃபேக்கல்ட்டி லாகின்ல லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வரல அப்படின்னா உங்கள் ஸ்பாக்கை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டை ரீசெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஒன்ஸ் அவங்க ரீசெண்ட் பண்ணாங்கன்னா உங்களோட மெயில் ஆர் ஃபோன் நம்பருக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்துடும். நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்க டம்மி லாகினை இப்போ நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே ஷோ ஆகும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வெளியவே உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வெரிஃபைடு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயே நீங்கள் பிரான்ச் செம்மு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நீங்கள் எங்கே போய் மார்க் போடணும்னு பார்த்துட்டிங்கன்னா மேண்டிட்டரி கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் இங்கே உங்களுக்கு கரண்ட் செம், அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் மார்க் போட போகிறீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 to 2024 கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் இங்கே பிரான்ச் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் பிசிஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். பிசிஏ அண்ட் செம் பார்த்தீங்கன்னா தேர்ட் செம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நான் இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஷோ ஆகும். இங்கே நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஷோ ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்களே மேனுவலாக மார்க் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு நம்ம இப்போ மார்க் போட போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் எப்படி மார்க் போடணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் எடிட் பட்டன் இருக்கும். நீங்கள் எடிட் பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கில் மார்க் போடுவோம். எப்படின்னா 25 அவுட் ஆஃப் 25 தான் மார்க் போட போகிறோம். இங்கே நான் 25 அப்படின்னு நான் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா 25 அப்படின்னு நான் என்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒன்ஸ் நான் அப்டேட் கிளிக் பண்ணிட்டேன்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் 25. இஃப் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தென் நம்ம இங்கே இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கில் கேபிட்டல் ஏ ஒன்லி கேபிட்டல் ஏ தான் அலோடு. நீங்கள் கேபிட்டல் ஏவை போட்டுட்டு அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட்றது நம்மளுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் பாக்ஸில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மோரோவர் நீங்கள் நார்மலாக போயிட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் என்டர் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்படி என்டர் பண்ணால் ஒன்லி வே பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நம்ம எடிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம எடிட் பண்ண முடியும். மற்ற எப்போவுமே எடிட் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே இப்படி தான். அண்ட் நீங்கள் இப்போ செக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நான் 25ன்னு வச்சுருந்தேன் இல்லைங்களா, திரும்பி எடிட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு 22 அப்டேட் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே மார்க் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நியூ அப்டேட்ஸ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது இந்த மாதிரி மேனுவலாக கிளிக் பண்ணி அண்ட் தென் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க் 25 அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.